வெல்கம் டு லிட்ரரி லைட் ஹவுஸ். இன்னைக்கு நம்ம ஜோசப் ஆடிசன் எழுதின ஹவுஸ் ஹோல்ட் சூப்பர்ஸ்டிஷன்ஸ் அப்படின்ற எஸ்ஸே பத்தி தான் பார்க்க போறோம். ஜோசப் ஆடிசன் பத்தின டீடைல்ஸ் வந்து நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன். உங்களுக்கு தேவைன்னா எடுத்து வாங்க. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போவோம். இந்த எஸ்ஸேவோட தீம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த பெரில்ஸ் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன்ஸ். இதுல மூட நம்பிக்கை வீடுகள்ல எப்படி இருக்கு, ஒவ்வொரு வீட்லயும் மூட நம்பிக்கை எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம அதை பயத்தை மட்டும்தான் வழி வகுக்கும், பகுத்தறிவை வந்து கெடுத்துடும் அப்படின்னு இந்த தீம்ஸ் மூலமா சொல்ல வர்றாரு. ரெண்டாவது தீம் என்ன அப்படின்னா, த பவர் ஆஃப் ரீசன் அண்ட் ஃபெய்த். இதுல இவர் பகுத்தறிவு மற்றும் உண்மையை ஆராய்ஞ்சு பார்க்கிற வாழ்க்கைக்காக பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயத்திலையும் உண்மையும் காரணத்தையும் கண்டுபிடிச்சு வாழ்றதுதான் ஒரு அமைதியான வாழ்க்கையை கொடுக்கும். மூட நம்பிக்கையில முடங்கி இருந்தா அது கிடைக்காது அப்படின்னு வந்து இதுல சொல்றாரு. மூணாவது தீம், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபார்ட்டிடியூட். ஒரு பிரச்சனையில ஒரு விஷயத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு நிறையவே இருக்கணும். அதை எதிர்கொள்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து எதிர்கொள்ள மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கணும். அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கணும்னா, எப்ப பார்த்தாலும் நமக்கு கெட்டது நடந்துடும் அப்படின்ற ஒரு பயத்துல இல்லாம நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தீம்ஸ் இவ்வளவுதான். இப்போ கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் ஆடிசனுக்கு இன்விடேஷன் வந்துச்சு. அது என்னன்னா, அவருடைய ஃப்ரெண்டோடைய இன்விடேஷன். இது மாதிரி எங்க வீட்டுக்கு ஒரு நாள் நீங்க சாப்பிட வரணும், உங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பழைய ஃப்ரெண்டு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவரும் ஆடிசனும் அவங்களுடைய ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அவருடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்காங்க. எதுக்குனாக்க ஒரு நாள் சப்பதுக்காக சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஃபேமிலியில ஏதோ தப்பா நடக்குது, எல்லாமே ரொம்ப அப்செட்டா இருக்காங்க அப்படின்றத வந்து ஆடிசனுக்கு புரிஞ்சுக்கிறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது தான் சொல்றாங்க, இவருடைய ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ கெட்ட கனவு வந்துச்சான் முதல் நாள் நைட்டு. அது அந்த ஃபேமிலி ரொம்பவுமே பாதிச்சிருக்கு. எதோ நடக்க போகுது, அந்த கெட்ட கனவால ஏதோ ஒரு அறிகுறி தான் அப்படின்றத வந்து அவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆடிசனுக்குமே அந்த விஷயம் புரியுது. அதுலயும் ஆடிசனுக்கு என்ன புரிஞ்சுச்சு அப்படின்னாக்க, அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அதாவது அவருடைய ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ரொம்பவுமே மூட நம்பிக்கையில மூழ்கி போன ஒரு ஆள் அப்படின்றத வந்து ஆடிசனால புரிஞ்சுக்க முடியுது. ஃப்ரெண்டோட ஒய்ஃப் மட்டும் கிடையாது, அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே மூட நம்பிக்கையில ஏதோ பாதிச்சிருக்கு அப்படின்றத நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. அந்த குடும்பத்துல நடக்கிற அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்த்தீங்க அப்படின்னாலும், இந்த குடும்பத்துல மூட நம்பிக்கை தான் அதிகமான ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கு அப்படின்றத நல்லா உறுதிப்படுத்துற மாதிரி நடந்திருக்கு. ஆடிசன் அங்க கொஞ்ச நேரம் தான் இருந்தார். அந்த கொஞ்ச நேரமே வந்து அவருக்கு ஒரு மனக்குழப்பத்தோடயே தான் இருந்தாங்களாம். ஏன்னா, அங்கதான் வந்து சகுனம் சரியில்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல. ஒரு அமைதியான சூழலே வந்து அங்க கிடையாது. அவருடைய ஃப்ரெண்ட் எப்படின்னாக்க ரொம்ப இனிமையான நபர் தான். அப்படி இருந்தும் கூட அவருடைய ஒய்ஃப் சொல்றத வந்து அவரு அதுல என்ன உண்மை, என்ன பொய், அதுல பகுத்தறிஞ்சு பார்க்கறது அதெல்லாம் வந்து அது கிடையாது. யாரு அந்த ஹாஸ்டஸ் இருக்காங்கல்ல, கனவு கண்டாங்கல்ல, அவங்க சொல்றத வந்து அப்படியே வந்து ஏத்துக்கிட்டு இருக்காரு. சைல்டர் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வரப்போதான் சைல்டர் மாஸ். அந்த நாளுக்காகவும் அவங்க புதுசா திட்டம் வந்து கொண்டு வரல. ஏன்னா வந்து இங்க எதுவுமே அதிர்ஷ்டத்தை தர்ற மாதிரி இல்ல. எல்லா விஷயங்களும் அதே மாதிரி தான் நடக்குது. மூட நம்பிக்கையிலே இருக்காங்க அப்படின்றதுனால அதையும் வந்து அவங்க எதுவுமே செய்யல. அடுத்ததா என்னன்னா, ஆடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உப்பை கொஞ்சம் கொட்டிட்டாராம். அதை வந்து சாதகமற்ற அதிகதியா தான் அவங்க எல்லாமே பார்த்துருக்காங்க. ஏன்னா நைட்டு சாப்பிடும்போது உப்பு கொட்டணும் அப்படின்னாங்க, அந்த வந்து எதிர்மறையா தான் பாதிக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. யாருன்னா அந்த குடும்பத்துல உள்ளவங்க. கத்தியையும் அந்த முள்கண்டியும் தட்டுல குறுக்கா வச்சோம் அப்படின்னாக்க, அது குடும்பத்துக்கு மனசோர்வு மற்றும் துக்கத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆடிசனுக்கு வந்து ஒரு முட்டாள்தனமா தான் தெரிஞ்சுச்சு. ஆடிசன் வந்து இது எதுவுமே தெரியாம தான் வந்து செஞ்சுட்டு இருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய ஃப்ரெண்டோட குடும்பத்துக்கு இவர் வந்தது வந்து அவங்களுக்கு பிடிக்கவே இல்ல. என்னடா இவர் இப்படியே பண்ணிட்டு இருக்காரே அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆடிசன் கதை நேரத்துல நம்ம அவருக்குமே வந்து புரியுது. நம்மளுடைய வருகை இவங்க யாருக்குமே வந்து விரும்பல. நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டதால அவங்க யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா, அங்க தேவையற்றவங்களாவும் விரும்பத்தக்கவங்க இருக்கும்போது, அந்த இடத்துல இருந்து நம்ம உடனே வெளியேறது நல்லது. ஃப்ரெண்டோட வீட்ல நம்ம விரும்பத்தக்காத ஒரு ஆளா தான் இருக்கும் அப்படின்ற விஷயமும் இதுக்கு நல்லாவே தெரியுது. நைட்டு சாப்பாடு முடிஞ்சதும் உடனே இவர் கிளம்புறதுக்கும் முடிவு பண்ணிட்டாரு. அதே மாதிரி நைட்டு சாப்பாடு முடிஞ்சதுக்கு இவரும் ஆடிசனும் அவருடைய வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்தப்போ ஒரே சிந்தனையாவே தான் இருந்துச்சாம். அன்னைக்கு சாயங்காலம் நடந்த விஷயத்த பத்தி ஒரே யோசிச்சு பார்த்துருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னாக்க, அறியாமை தான் காரணம். மூட நம்பிக்கை தான் காரணம். அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாமே ஒரு முட்டாள்தனமா இருக்காங்க. ஒரு மாயையான கற்பனையான நோய்களுக்கு மூட நம்பிக்கை தான் காரணம் அப்படின்னு அவர் வந்து முடிவு பண்றாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தாது. சகுனங்கள் மூடநம்பிக்கையும் வந்து மிகவும் முட்டாள்களா தான் இருப்பாங்க அப்படின்னும் ஆடிசன் வந்து சொல்றாரு. நமக்கு சோகம் துன்பம் இல்லைன்னா கூட மூட நம்பிக்கைகள் வந்து துரதிருஷ்டத்தை தான் கொண்டு வரும்.
ஏன் உண்மையாவே ஒரு விஷயம் நமக்கு தப்பா நடக்குது, துன்பத்தை தருது, பேரழிவு அதே அளவுக்கு தான் நம்ம கற்பனையா நினைக்கக்கூடிய அந்த சகுனங்களும் சரி. கெட்டது நடந்ததும் அப்படின்னு நினைச்சாலும், கெட்டது நடந்ததுக்கு இணையான துன்பத்தை தான் வந்து குடுக்கும். அந்த சிந்தனை வந்து அதுதான் குடுக்கும். முக்கியமா வந்து எத வச்சு சொல்றேன் அப்படின்னாக்க, நைட்ல வந்து ஸ்டார சுடுறதையும், நைட்ல ஆந்தை கத்துறதையும் மிக முக்கியமான மூட நம்பிக்கையா வந்து சொல்றாரு. இது நம்ம இருக்கிற இடத்த தேவையில்லாத பதட்டத்த தான் கொண்டு வரும். மனுஷங்கள வந்து வேதனையில தான் ஆழ்த்தும். ஏன்னா, அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பேதலிவா மட்டும் தான் பார்க்குறாங்க அப்படின்னு அடிசன் இந்த மாதிரி அபசகுனம், மூடநம்பிக்கை இதெல்லாம் யாரு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா, உடம்பு சரியில்லாதவங்க, எந்த வேலையிலும் இல்லாத ஒரு வயசான பெண்கள் தான் இது மாதிரி நேரத்த வந்து வீணடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னும் அடிசன் சொல்றாரு. வேற வேலை வெட்டி இல்லாம பொழுதேன்னைக்கும் உட்கார்ந்து அது நடக்குமோ, இது நடக்குமோ அப்படிலாம் வந்து அவங்க யோசிப்பாங்க. ஒரு முட்டாள்தனத்துல தான் வந்து இருக்காங்க. அர்த்தமில்லாத நம்பிக்கைய வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அது என்ன நம்பிக்கைன்னா மூட நம்பிக்கை. இதனுடைய விளைவா தான் பேரழிவு குறித்த அச்சமும் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ஆடிசனோட ஃப்ரெண்டோட வீட்லயுமே சரி, அந்த ஆடிசனோட ஃப்ரெண்டு எப்படின்னா, ரொம்ப ஒரு நல்ல மனுஷன், இனிமையான நபர். ஆனா அவங்களுடைய ஒய்ஃப் எப்படின்னா, ரொம்ப மூட நம்பிக்கையில அவங்களுடைய கண்ட கனவு தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிச்சிருக்கு. அத பறைப்புட்டதே அவங்க தானே. ஃபைனலா ஆடிசன் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆடிசனுடைய ஃப்ரெண்ட் அதாவது இந்த மாதிரியான மூட நம்பிக்கையில பாதிக்கப்பட்டிருக்கவங்கள மீட்டெடுக்கிறது, பகுத்தறிஞ்சு பார்க்குறாங்கல்ல ஒவ்வொரு விஷயத்தையும். இது நல்லதா? கெட்டதா? இது சரியா? தப்பா? அப்படின்னு ஆடிசன் மாதிரியான அவங்களுடைய வேலை தான். அவங்களுடைய கடமை தான் ம் முட்டாள்தனத்துல மூழ்கி இருக்கவங்கள மீட்டெடுக்கிறது அப்படின்னு வந்து ஆடிசன் சொல்றாரு. ஒவ்வொரு விஷயத்தையுமே பகுத்தறிஞ்சு, அது ஏன், எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம காரணம் கேட்டு பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, தேவையில்லாத பயங்களும், தேவையில்லாத பதட்டங்களும் தவிர்க்க முடியும் அப்படின்னு ஆடிசன் இந்த எஸ்ஸேவை வந்து முடிக்கிறாரு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் பல வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.